அதாவது குளத்தில் மீனை பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, இந்த பையில் பிடிச்சி வந்ததில் ஒன்று ஒன்றா எடுத்து இவ்வளோ தான் சுத்தம் பண்ணிட்டோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணது. ஆமாம் இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள். நல்லா ஒன்று உயிரோடு இருக்குது இன்னும். இதை அதை நான் எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். இதை நல்லா இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு முதல்ல செவளத்தை பூரா இப்படி வெட்டிடுங்க. ஃபுல்லாக இப்படி செவளத்தை பூரா எடுத்துகிட்டு நல்லா ஒட்டை எடுத்துடணும். இது வந்து இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா குளத்து மீன், சிலைப்பின் பேர். நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கடல் மீன் விட இது வந்து நல்ல நாட்டு மீன் வந்து டேஸ்டியாக இருக்கும். நல்லா செவளத்தை இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைமனையில் இப்படி காலை நகலாமல் அமைக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இதை வந்து இந்த குறுக்கு முள் இது பேர். இதை வந்து இப்படி வெட்டி எடுத்துடணும். இப்படி வெட்டி எடுத்துடலாம். சில நேரம் உரிச்சு எடுக்கலாம். உரிச்சு எடுக்க சிரமமாக இருக்கும். கையில் சில நேரம் குத்திடும். அதனால் வெட்டிலே செஞ்சுருக்கேன். நம்ம வெட்டிட்டோம். ஃபுல்லாக அப்படி நல்லா பெரிய மீன் தான். முள்ளெல்லாம் வலுவாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலத்து. இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் இந்த மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு. ஒரு 25 வயசு பையங்க பொண்ணுங்களுக்கு வந்து மீன் எப்படி சுத்தம் பண்ண தெரியாது. இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சிலேப்பி மீன் எல்லா மீனும் கிட்டத்தட்ட இப்படி தான் சுத்தம் பண்ணணும். குறுக்கு முள் எல்லாமே. வாழை வெட்டிட்டோம். வெட்டிட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து இந்த செவியை இப்படி பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு வெட்டு. மண்டையை நம்ம போடக்கூடாது. மண்டையை வந்து ஒரு சிலர் போடுவாங்க. மண்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஃபுல் மண்டையை எடுத்துடலாம். மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறையா எல்லாரும் சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க. நாட்டு மீன் ரொம்ப நல்லது. நாட்டு மீன் கிடைக்காது. இது சிலேப்பி இது பேர்.